எல்லாம் விளங்கும். இப்போ நான் டியூஓ சார் சொன்னது வரேன். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க. அது நான் சொல்கிற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். நான் இதை சொல்லிட்டு இடம் சார்றேன். ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறோம். ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்கிறேன். இதை ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே உயிர் காப்பாற்றிக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை. நாம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்லை, தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாகிரதையா இருக்க தெரியும்னா, ஆயுதம் தாங்கிய வேட்டைக்கு புறப்பட்டு இருக்கக்கூடிய குறி வைக்க தெரியாத வேட்டைக்காரனிடத்தில் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் குறி இவனுக்கு தான் வைப்பேன், நீ அவனுக்கு தானே வச்சிருக்கிறன்னு எங்கேயோ பார்த்துட்டு இருப்ப. கரெக்டாக உங்ககிட்ட வரும். குறி வைக்க தெரிந்தவர்களிடத்தில் இல்லை, அதிகாரம் வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருப்பவர்களிடம் மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த பழங்குடி கதை நமக்கு சொல்கிறது. அறிவுங்க, புத்தி. இன்னொரு விஷயம் சொல்றேன். எங்க அம்மா, நான் 45 வயசு கடந்திருக்கேன். எனக்கும் எங்க அம்மாவுக்கும் இருக்கிற பாண்டேஜ், இங்க இருக்கிற வயதானவங்க, என் வயதில் ஒத்தவர்களுக்கெல்லாம் அந்த பாண்டேஜ் வேற. இன்னைக்கு இருக்கிற இந்த பசங்களுடைய பாண்டேஜ்லாம் வேற. எங்க அம்மா கண் கலங்கனா எனக்கு இங்க உதிரும். கிட்ட போய் கேட்க முடியாது, ஏமா அழுறன்னு. செருப்படி விழும். பா அப்படிம்பாங்க. அமைதியாக நிற்கணும், ஏதாவது வேலை கொடுத்தா செய்யணும். அவங்க சாந்தமாகும்போது பக்கத்தில் போய் உட்காந்துக்கணும், இல்லை காலடியில். அவ்வளோதான், அவங்கள சாந்தப்படுத்துறது அவ்வளோதான். ஸோ லாங்குவேஜ், பேரண்டல் லாங்குவேஜ் நம்மக்கிட்ட இருந்தது. எங்கள் அம்மாவுக்கு 79 வயசு. ஒரு போன வாரம் நான் எங்கள் அப்பா ஞாபகத்தில் ஏதோ கண் கலங்கிருச்சு. என் பையன் வரான். வாட் ஹேப்பன்? நல்லா தானே இருந்த காலையில், அழுற ஐயா, என்ன சொல்லு அம்மாட்ட. எனக்கு எங்கே தெரியுமா கவலை? என் பிள்ளை என்கிட்ட அப்படி பேசுதேன்னு கவலை இல்லை, அவன் பிள்ளை அவன்கிட்ட என்ன பேசும்? இந்த பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது மனசால சொல்கிறேன், கடவுளுக்கு சாட்சியாக சொல்கிறேன், மிஸ் பண்ணக்கூடாதுங்க பெரியவங்களை. ஒரு நூலகம்ல 75 வயசு, 10 வயசுலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்களா வாழ்க்கைய, 65 வயசு நூலகம். எனக்கு அப்படிதான் தெரியும் பெரியவங்களை பார்த்தா. பெரியவர்களை பார்த்து கொள்ளுதல், அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கொள்ளுதல் ரொம்ப சென்சிட்டிவா இருக்குதுங்க. இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுதா பிள்ளைங்களை? இந்த பரம்பரை இருக்குதே, நம்ம பரம்பரை, பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி பரம்பரை. இந்த இது பேச்செல்லாம் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் பரம்பரை. முதல்லலாம் நான் கோச்சிக்கிட்டேன்னா எங்கள் அம்மா சாப்பாடு போட மாட்டாங்க எனக்கு. நான்லாம் சாப்பிடாம அவ்வளோ தவிச்சு போயிருக்கேன். எனக்கு பசிக்குங்க, சாப்பாடு போடாது எங்கள் அம்மா. 3 வேளைங்க, காலைல மத்தியானம் நைட்டு. சாரி கேட்குற வரைக்கும் சோறு கிடையாது, பக்கத்தில் போயிட முடியாது. நான் தான் யோசிச்சிருக்கேன், மானமா உயிரா சுல்தானா? உயிரோட இருந்தா தாண்டி மானத்தை பற்றி பேச முடியும். போய் அம்மாட்ட சாரி கேளு, சோறு வாங்கி சாப்பிடு அப்படின்னு செல்ஃப் டாக் பண்ணிட்டு போய் அம்மாட்ட சோறு வாங்கி சாப்பிட்டுருக்கிறேன். என் பிள்ளைய அப்படி நடத்த முடியலையே. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க, 1 போனால் 1, எனக்கு இருக்கிறது 1. நான் தோக்குற இடம். இவர்களைத்தான் இந்த பாண்டேஜில் நம்ம கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் கொண்டு வரணும். இந்த பாண்டேஜில் எப்படி கொண்டு வரது? எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குதுங்களே. அப்போ நாம எந்த அளவிற்கு ஷார்ப்பான வேர்ட்ஸோட இருக்கணும். இப்படின்னா உடனே கோச்சிக்குதுங்க.
அவங்க கோச்சிக்கிட்டா பயமா இருக்குங்க. இந்த இதுங்க நம்மளை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்குதுங்க. எவ்வளவு தப்பு தெரியுமா பிள்ளைகளா? பெரியவங்களை பயமுறுத்துற மாதிரி கோச்சிக்கிறது. சொல்லிட்டாலும் சிச்சுவேஷன் வரும்போது, இப்பதான் பேசி முடிச்ச, நீ லேட்டா வந்த, அசாதாரணமான சூழல் என்று ஒன்று வரும். அந்த டைம்ல தான் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? உனக்கு எத்தனை பேர் வெளியில இருந்து வரும்? உள்ள இருந்து சிங்கம், புலி, யானை, கரடி, காண்டாமிருகம், நீர் யானை எல்லாம் வெளியில வரும். பார்க்கறதுக்கு பொமோரேனியன் டாக் மாதிரி தான் இருப்ப. எனக்கு தெரியுமா, எனக்கு தான் புள்ள இருக்குது. ஐயோ, குழந்தைகளை வழிபடுத்துவது போல் பெற்றோர்களே மிஸ் பண்ணிடாதீங்க. குழந்தைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்கள வழிபடுத்தாமல் அவர்களை அப்படியே விட்டு விட்டால் கண்ணாடி போல் கீழே விழுந்தா சமூகத்தை பதம் பார்த்துரும். கையில வச்சிருந்தீங்கன்னா உங்களை பதம் பார்த்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா. என் பையன் ஒரு தப்பு பண்ணியிருந்தான். அவன் 10வது படிக்கும்போது அவன் டீச்சர் ஏதோ அவனை திட்டினான்னு சொல்லிட்டு அவனை திட்டினாரு சொல்லிட்டு அவர் வாசல்ல வந்து சக்கரை கலந்த பாலை ஊற்றிட்டான். வழுக்கி விழணுன்ட்டு. இவ்வளோ கொழுப்பு. ஆனால் அவன் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்துட்டான். அவர் வழுக்கி விழலை. பையனுக்கு நோட் போட்டாங்க, ஃபோன் பண்ணிட்டாங்க, வா அப்படின்ட்டு. நான் போகிறேன். நிற்கிறாங்க நல்ல பிள்ளைங்க, என்னை விட நல்லவன். பார்த்தா போட்டியாடான்னு கேட்டா எப்படி தெரியுமா இருந்துச்சு மூஞ்சி? ஆஸ்பத்திரியிலேருந்து பிறக்க வச்சு ஒரு டவலை சுற்றிட்டு வெளியில் வரும்போது அந்த மூஞ்சி இருந்து அதே மூஞ்சில் நிற்கிறான். அப்படி இருக்குங்க முகம். என்னன்னு திட்டுறது அவனை. மன்னிச்சிருங்க, இனிமேல் செய்ய மாட்டான். அவர் மன்னிப்பு கடிதம் எழுதியிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதத்தை மட்டும் பார்த்தேன். இவன் எழுதலையே, சூப்பராக எழுதியிருக்கிறானே, டீச்சர் புத்தி. இங்கிலீஷில் எழுதியிருக்கிறான். அவ்வளோ சூப்பராக எழுதியிருக்கிறான். மேடம் நீங்கள் எழுதி கையெழுத்து வாங்கினீங்களா? மேடம் அவன் தான் மேடம் எழுதுனா. நீயாடா எழுதுனா? ஆமாண்ணா. அப்போ முடிவு பண்ணேன், இங்கிலீஷ் சூப்பராக இருக்குது, பையன் டிராஃப்டிங் சூப்பராக போடுறான், வக்கீலாக்கிடலாம் இவனை. இப்போ பிஎல் எல்எல்பி ஆனர்ஸ் முடிச்சிருக்கான். ஒரு கலவரத்திலையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஒன்று, அவன் பால் கொட்டனால டீச்சருக்கு எதிராக அந்த குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை அவன் மனசுலேருந்து பிடுங்கணுமே. தாய் இல்லை நான், எனக்கு பொறுப்பு இருக்க. எப்படி பிடுங்கினேன்னு தெரியுமா? அதை சொல்லிட்டு 2 நிமிஷத்தில் அவர் சொன்ன இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு போகிறேன். எப்படி பிடுங்கினேன்னா, நான் ஒரு வாட்டி 2 வீலரில் பார்த்திபராஜாக்கு தெரியும், நான் 2 வீலரில் போவேன், சீக்கிரம் போயிடுவேன். அப்போ விழுந்துட்டேன், காலில் அடி. காலை இப்படி தொங்க போட்டுட்டு 3 மாதம் இருந்தேன். பிள்ளைகிட்ட சொல்லலை. கடைசி மாதத்தில் தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. பிள்ளை வீட்டுக்கு ஓடி வந்துட்டான். கோயம்புத்தூரில் படிச்சுட்டு நான் வந்துட்டான். அம்மா அம்மா எப்படிம்மா விழுந்த, எப்படிம்மா விழுந்த, அம்மா 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 துடிக்கிறான். அம்மா இவ்வளோ பெரிய எலும்பு முறிவாம்மா, அம்மா அம்மா அம்மான்னு அழுகுறான். எப்படிம்மா விழுந்தா, எப்படிம்மா விழுந்தான்னு கேட்டான். அப்போ சொன்ன 1.5 வருஷம் கழிச்சு சொன்னேன், நீ சிவகுமார் சார் வழுக்கி விழணும்னு ஊற்றின பால் இருக்குல்லடா, அது ராயப்பேட்டால என்னை வழுக்கி விடுத்துருச்சுடா. யாருக்கோ நீ செய்யக்கூடிய தீங்கு உன் நன்மையானவர்களுக்கு வந்து சேரும். அதனால் யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே குழந்தாய் என்று பெற்றோராக நின்று சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு உண்டு. இதை நாம் தெளிவோடு இருக்கக்கூடிய நிலையில்தான் நம்ம குழந்தை ஒன்று சொல்றேங்க, இதை நம்ம சொல் பேச்செல்லாம் வளர்றதே இல்லதுங்க, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். நம்ம ஜென்யூனா இருந்தா நம்ம கூட வருவாங்க. நம்ம ஜென்யூனிட்டி நம்ம காட்டல, அதுங்க அது வழி போவோம். பாருங்க எவ்வளவு சென்சிட்டிவ் பாருங்க இந்த குழந்தைகள். மனைவி, கணவன் எல்லாம் சென்சிட்டிவானவர்கள். இந்த காலத்துல ரொம்ப இது சென்சிட்டிவ் பண்ணி வச்சிருக்கு. சென்சிட்டிவா இருக்காங்க. முதல்லலாம் புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்பா ரத்த கலரியா சண்டை போட்டுக்குவாங்க 2 பேரும். போவே கூடாது சமாதானப்படுத்த. ஏன்னா மேட்னி ஷோவுக்கு 2ம் பூ வச்சுக்கிட்டு இது கட்டு போட்டுக்கிட்டு சினிமா போ பார்த்துருக்கோமா இல்லையா? ஏன்னா இப்போ இல்லை சார், ஒரு நோட்டீஸ் சார்,
ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது, அம்மா ஒரே சண்டையாக இருக்குமா. ஏய் கல்யாணம் ஆன புதுசில் அப்படி தாண்டி இருக்கும். அம்மா 10 நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகி. ஏய் அப்படி தாண்டி இருக்கோம்மா, அமெரிக்காவில் வேற இருக்கிறேம்மா. ஏய் சமாதானமாக போடி, சமாதானமாக போகிற முதல்ல இந்த டெட் பாடி என்ன பண்ணுறதுன்னு சொல்லுச்சான். சண்டை அது வரைக்கும் போகுது. இப்போல்லாம் டெரராக இருக்குது சண்டை. பாருங்க, ஒரு செல்வந்தன், இது 2வது கதை, டிஓ சொன்ன கதை. ஜான் சார் தேங்க்யூ. ஒரு செல்வந்தர் இருந்தானா, 2 ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் தனியாக வாழ்ந்தார். வாக்கிங் போவாராம், அப்படி இருக்கும் குதிரை மாதிரி இருக்குமா ரெண்டும். அப்படி கையில் தங்க வாட்ச்லாம் கட்டிட்டு தான் வாக்கிங்கே போகிறது. ஒரு திருடன் பார்த்துருக்கான் இந்த செல்வந்தரை. கிட்ட வந்து ஒரு நாள் சொன்னானா, சார் உங்கள் வீட்டில் இந்த வாரம் திருடப்பார் சொல்லிட்டு போயிட்டானா. ஒரு கலக்கமாயிட்டார். நாயை திறந்து விட்டுருக்கார் ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக திறந்து இருக்கு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதில்ல. 3வது நாள் பெல் அடிக்கிறான் காலையில் 5 மணிக்கு. யாரான்னு பார்த்தா இவன் கையில் ஒரு சூட் கேஸ் திறந்து காட்டினானா. இதெல்லாம் உந்தா பாரு சார்னு. ஏய் எந்த தாண்டா, எப்படிரா, நேற்று நைட் எடுத்துட்டேன் சார். இந்தா சார் உன் காட்டுறதுக்கு தான் வந்தேன், திருடுறதுக்கு வரல. இல்லைடா சொல்லிட்டு தாண்டா எடுத்துருக்க, எடுத்துக்கோடா, நீ சம்பாரிச்சதுடா, போடா எடுத்துக்கோ போ. அவன் போகும்போது ஒரே ஒரு டவுட்டு, இதோட என் பேச்சு முடியுது. ஒரே டவுட்டு, என் 2 பசங்களை எப்படிடா சமாளிச்ச? 2 பசங்க நல்லா தானடா இருக்கு, மயக்க மருந்துலாம் கொடுத்ததா தெரியலையே, இதுங்களுக்கு தெரியாமல் எப்படிடா வந்துட்டு போனேன்? தெரியாமலாம் வந்துட்டு போல சார், தெரிஞ்சுதான் வந்துட்டு போனேன். எப்படிடா சொல்லவா? சொல்லு. எத்தனை வருஷமா வளர்க்குற சார்? 6 வருஷமா. என்ன சார் சோறு போடுற? கறி, சிக்கன்? நான் மத்தி மீன் போட்டேன் சார். சாப்பிட்ருச்சாடா? இந்த விளாட்டுது பாரு, சாப்பிட்ருச்சு சார். சரி போ, போய் கதவை மூடிட்ட 2 நாயையும் கொண்டு வந்து நடு வீட்டில் உட்கார. இதுதான் நாயை நடு வீட்டில் உட்கார வைக்கிறது. 2 நாயையும் நடு வீட்டில் உட்கார வச்சு சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டாங்க. மன்னிச்சுக்கடங்க, 2 பேரும் மன்னிச்சிடுங்கடா. அப்பா உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேன்டா. உன் பரம்பரையாக வந்த நன்றி உணர்வை ஒரு ருசிக்காக மாற்றிட்டீங்களேடா. உன் ருசி தெரியாமல் வளர்த்துட்டேனடா அப்பா, மன்னிச்சிருங்கடான்னு அழுதுருக்காருங்க. அவங்க 2 பேர் காலையும் தொட்டு தொட்டு வணங்கி அழுது. உடனே அதுங்களுக்கு என்னமோ புரிஞ்சு போச்சுங்க. ருசிக்காக பரம்பரைக்கான அந்த விசுவாசத்தை விட்டுட்டோன்னு புரிஞ்சிருச்சு 2 நாய்க்கும். ஒரு நாய் 2 நாயும் இப்படி உட்காந்துருந்துருக்கு, சாஞ்சி கூட உட்காரலையாங்க. 9 நாள் தண்ணி குடிக்கல, டாய்லெட் போல, சோறு சாப்பிடல, எதுவும் செய்யாமல் 9 நாளில் ஒரு நாய் செத்து போச்சு. இன்னொரு நாய் 11 நாளில் செத்து போச்சு. அதுக்கு புரிஞ்சிருச்சுங்க அதுங்க தப்பு பண்ணிருச்சுன்னு. சென்சிட்டிவிட்டி. இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ரோஷக்காரமாக அந்த சென்சிட்டிவிட்டியை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பெரிய இழப்பு நடந்துருது. எது முக்கியம், எதை கொண்டு போவது, எப்படி எடுத்து செல்வது என்று சொன்னால் ஒரு நிதானத்தன்மை வராமல் இவர்களை நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாது. நிதானத்தன்மை வர வேண்டும் என்றால் கல்வி என்பதனை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிப்பு பயிற்சி, மூளைக்கு பயிற்சி கொடுங்கள். just let them go, let them fly. நம்மையும் எங்கேயும் போட்டு அடைச்சி வைக்காம விரிந்து வளர்வதற்கு, பறப்பதற்கு உதவி செய்யுங்கள். நான் சிட்டுக்குருவியாகத்தான் என்னுடைய சிறகையும் விரித்தேன். விரியத்தான், விரிக்கத்தான் தெரிந்து கொண்டேன். நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் ராஜாளி. இப்படி பறக்கிறேன். நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். நீங்களும் புறாவும் கிளியும் அல்ல, நீங்களும் ராஜாளிதான். வாருங்கள், பறப்போம், வானம் காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.